பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை ஜூன் 2ஆம் தேதி தொடக்கம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட துணைவேந்தர். தமிழ்நாடு டாக்டர் ஜெ. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2025-26ஆம் ஆண்டுக்கான இளநிலை படிப்புகளுக்கான இணையதள விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் தேதி முதல் வரவேற்கப்படுகின்றன. இப்பல்கலைக்கழகத்தில் 10 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் ஒரு இணைந்த கல்லூரி மூலம் 5 மீன்வளம் சார்ந்த 4 ஆண்டு பட்டப்படிப்புகள் மற்றும் 3 தொழில்சார் படிப்புகள் என மொத்தம் 8 பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இளநிலை மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பு BFSC தூத்துக்குடி, பொன்னேரி மற்றும் தலைஞாயிறு கல்லூரிகளில் நடத்தப்படுகின்றன. நாகையில் உள்ள மீன்வள பொறியியல் கல்லூரியில் மீன்வள பொறியியல், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் என 2 பிரிவுகள் இளநிலை தொழில்நுட்ப கல்வி BTech வழங்கப்படுகின்றன. பல்கலைக்கழகத்தின் சென்னை வாணியஞ்சாவடி OMR வளாகத்தில் உள்ள மீன்வள உயிரி தொழில்நுட்ப நிலையத்தில் இளநிலை உயிர் தொழில்நுட்பவியல் மற்றும் இளநிலை வணிக நிர்வாகவியல், மீன்வள வணிக மேலாண்மை படிப்புகள் வழங்கப்படுகின்றன. சென்னை மாதவரம் வளாகத்தில் உள்ள மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை தொழில்நுட்பவியல், உணவு நுட்பவியல் வழங்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியக் குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட 3 ஆண்டு இளநிலை தொழில்சார் பட்டப்படிப்புகளுக்கான மீன்பதன தொழில்நுட்பம், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழில்நுட்பம் ஆகிய 3 பிரிவுகளில் முறையே மாதவரம், முட்டுக்காடு மற்றும் மண்டபம் ஆகிய தொழிற்கல்வி நிலையங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கல்வியாண்டில் 398 மாணவர்கள் உறுப்பு கல்லூரி மூலமாகவும் 55 மாணவர்கள் தனியார் இணைப்பு கல்லூரி மூலமாகவும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அரசு வழிகாட்டுதலின்படி ICAR ஒதுக்கீடு 18 இடங்கள், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 4 இடங்கள், முன்னாள் இராணுவத்தினரின் குழந்தைகளுக்கு 4 இடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மற்றும் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். மேலும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் வசிப்பவர்களுக்கு 7 இடங்களும், மீனவர்களின் குழந்தைகளுக்கு 25 இடங்களும் சேர்க்கை நடைபெறுகின்றன. இப்பிரிவின் கீழ் தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் உணவு கட்டணம் அனைத்தும் தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலம் வழங்கப்படுகிறது. மீனவ சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நா. பெலிக்ஸ் அறிவித்துள்ளார். இப்பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர ஜூன் 2ஆம் தேதி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்துக்காக கட்டணம் பட்டியலினத்தவருக்கு ரூ. 300 மற்றவர்களுக்கு ரூ. 600 விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் ஜூன் 27ஆம் தேதி. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தபால் மூலம் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. சிறப்பு பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மட்டும் அதற்கான தகுதி சான்றிதழை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பித்த மாணவர்களுக்கு மதிப்பின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு பொது கலந்தாய்வானது இணையதளம் மூலமாக நடைபெறும். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.